பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்தி அகோரம் வழங்கும் செல்வின்ராஜ் ஜேவியர் இயக்கத்தில் சதீஷ் நடிக்கும் காஞ்சூரிங் கண்ணப்பன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்த கண் திருஷ்டின்றது மனிதன் பிறந்து மனிதன் வளர்ந்து மனிதன் அறிவுபூர்வமாக சிந்திக்க ஆரம்பித்த காலத்திலேருந்து இருக்குது. இந்த ஜோதிடங்கள்லாம் இருக்குதோ தெரியாதப்போ அமெரிக்காவில் ஒரு உடம்பு சரியில்லைன்னா இங்கேருந்து ஹீலிங் பண்ணோன்னு சொல்லுவாங்க. அப்படி ஹீலிங் பண்ணுறது எப்படின்னா, இங்கே இருக்கிற சக்தியை இந்த கண்ணை பார்த்தோன்னே சில பேருக்கு சந்தோஷம் கிடைக்கும், சில பேர் கண்ணை பார்த்தா அன்பு கிடைக்கும், சில பேர் கண்ணை பார்த்த உடனே கோபத்தை தெரியும், சில பேர் கண்ணை பார்த்தோன்னே இவர் கொடூரமானன்னு புரிஞ்சிக்க முடியும். அந்த கண்ணுக்குள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மகாபாரதத்தில் காந்தாரி, அந்த காந்தாரிக்கு துரியோதன், 100 பேரில் ஒருத்தன் துரியோதன். அதாவது கோவணம் கூட இல்லாதவனும், அண்ணா கயிறு கூட இருக்கக்கூடாது, அப்படியே என்கிட்ட நேராக வரணும் என் கருவு. ஏன்னா ஜெர்மனில் இருக்குன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய வால் கிளாக், எத்தனையோ டன்னு கணக்கில் வெயிட் அந்த வால் கிளாக், அந்த கடிகாரம் 2 டன்னு 4 டன்னு, சிறு முள் பெருமுள் எல்லாமே டன் கணக்கில் இருக்கும். காலத்தால் அது நின்னதே கிடையாது. அப்படிப்பட்ட கடிகாரத்தை கண் அசைவால் கண் பார்வையில் ஒருத்தர் நிறுத்தி காட்டினார். வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெயகாளி, ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தஷ்ணகாளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தஷ்ணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன். ஆசீர்வாதம். கண் திருஷ்டி அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கண் திருஷ்டி இருக்கா? அந்த கண் திருஷ்டி எப்படி இருக்கும்? கண் திருஷ்டிக்கு என்ன வடிவம்? அந்த கண் திருஷ்டியால் என்ன நடக்கும்? அப்படி அதிலிருந்து தப்பிக்கவோ தவிர்த்துக்கவோ என்ன பண்ணலாம்? இது தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கண் திருஷ்டின்றது மனிதன் பிறந்து மனிதன் வளர்ந்து மனிதன் அறிவுபூர்வமாக சிந்திக்க ஆரம்பித்த காலத்திலேருந்து இருக்குது. இந்த ஜோதிடங்கள்லாம் இருக்குதோ தெரியாதப்போ. ஆனால் கண்திருஷ்டின்றது கண்ணேருன்னு சொல்லுவாங்க. தமிழில் சரியான விஷயம் என்னென்னா கண்ணேரு. சுற்றி போகிறதுக்கு பேர் கண்ணேறு களைதல். நம்ம இளையராஜா கூட ஒரு பாட்டு அழகாக பாடியிருப்பாங்க. அதில் சுற்றி போட வேணும் ஐயா அப்படின்னு, கண்ணு பட போகுது ஐயா சின்னராஜ். இந்த கண்ணு படுறது சினிமாவில் இல்லை, வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்திலையும் ஏழை பணக்காரன் படித்தவன் பாமரன் எல்லாருக்கும் பொருந்தமானது. இந்த கண் திருஷ்டின்றது என்னென்னா, உடம்பில் உள்ள அத்தனை சக்திகள் சொல்கிறோம் இல்லையா. இன்னும் இப்போ சொன்னால் கண்ணிலே நான் இங்கேருந்தே நாங்கள் பிரார்த்தனை பண்ணோம் இல்லையா, ஹீலிங் பண்ணுறோன்னுவாங்க. அமெரிக்காவில் ஒரு உடம்பு சரியில்லைன்னா இங்கேருந்தே ஹீலிங் பண்ணோன்னு சொல்லுவாங்க. அப்படி ஹீலிங் பண்ணுறது எப்படின்னா, இங்கே இருக்கிற சக்தியை அண்ட வெளியில் அனுப்பி அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இன்றைக்கி நம்ம விஞ்ஞானமாக அதை பார்க்குறாங்க, நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கண் திருஷ்டின்றதுன்னா உடலில் இருக்கிற சக்தியும் எண்ணங்களும் சேர்ந்து அதுக்கு ஒரே ஒரு புறவழி என்னென்னா கண் தான். அந்த சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய இடம். அந்த கண்ணை பார்த்தோன்னே சில பேருக்கு சந்தோஷம் கிடைக்கும், சில பேர் கண்ணை பார்த்தா அன்பு கிடைக்கும், சில பேர் கண்ணை பார்த்த உடனே கோபத்தை தெரியும், சில பேர் கண்ணை பார்த்தோன்னே இவர் கொடூரமானன்னு புரிஞ்சிக்க முடியும். அந்த கண்ணுக்குள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த கண் வெளியாய் வர, ஏன்னா அந்த கண்ணு தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் நமக்கு காட்டக்கூடியது. இந்த கண் தான் இந்த உலகத்தில் அத்தனை பொருளையும் உணர்வுகளையும் உண்மைகளையும் புரிஞ்சிக்கொள்ள நம்ம மூளைக்கோ அதெல்லாம் சயின்ஸு. ஆனால் அந்த கண் ஒன்று இல்லைன்னா எதையுமே நாம் பார்க்க முடியாது. அதே போல் நம்ம எண்ணங்களை முழுக்க சேகரித்து ஒன்று திரட்டி வெளியே அனுப்பும்போது அது நல்ல சக்தி தீய சக்தியாகவும் மாறும். கண் திருஷ்டின்றது ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, எபிசோடு பெருசாகுமான்னு தெரியாது, ஆனால் முக்கியமாக இந்த கண் திருஷ்டிக்கு சொன்னதான் உங்களுக்கு புரியும். மகாபாரதத்தில் காந்தாரி, அந்த காந்தாரிக்கு துரியோதன், 100 பேரில் ஒருத்தன் துரியோதன். இந்த துரியோதனனுக்கு எப்படியாவது பிரச்சனை வந்துடும்ன்ற தாய்க்கு தெரியும். ஏன்னா அவனுடைய வளர்ப்பு அப்படி, அவனுடைய எண்ணங்கள் எப்படி, அதனால் பிரச்சனைகள் பிற்காலத்தில் வரும், பங்காளிகள் வரும், தாய்க்கு தெரியும் இல்லையா. இந்த மகனை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, மகனே நீ போய் குளத்தில் குளிச்சுட்டு நேராக ஆடை, அதாவது கோவணம் கூட இல்லாதவனும், அண்ணா கயிறு கூட இருக்கக்கூடாது, அப்படியே என்கிட்ட நேராக வரணும் என் கருவு. ஏன்னா அவருடைய கண்ணால், ஏன்னா கண்ணை மூடி மூடி அந்த கண்ணில் சக்திகளை அடைச்சி வச்சுருக்கா, சக்திகளை சேர்த்து வச்சுருக்கா, குவிச்சு வச்சுருக்கா. கணவனுக்காக கண்ணை கட்டிக்கிட்டு அந்த உலகத்தையே பார்க்காத வாழ்ந்தவள்.
அப்படிப்பட்ட காந்தாரி என்ன பண்ணுறா, அந்த மகன் வரும்போது எப்படியாவது நம்முடைய கண்ணில் இருக்கிற சக்திகளை துரியோதனன் தன் மகன் மேலே பாய்ச்சிட்டோம்னா அந்த உடம்பு வைரமாக மாறிடும், வஜ்ரமாக மாறிடும், அதுக்கு மேலே எந்த ஆயுதத்தால் அவனை சாவடிக்க முடியாதுன்னு திட்டம் போடுறான். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை எங்களோட மகாபாரத்தில் இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, படித்து பாருங்கள். அப்படி வந்தால் அந்த முழு கண் அது சக்தியால் துரியோதன் வலிமை பெற்றுவிட்டால் மகாபாரத போரில் வெற்றி அடைகிறது கஷ்டம்னு கண்ணனுக்கு தெரியும். கண்ணன் அந்த நேரத்தில் குலக்கரைக்கு போயிட்டு, என்ன மச்சான் இது, ஏன் என்னாச்சு இப்படி இல்லைடா எங்கள் அம்மா இப்படி வர சொன்னாங்க மாமா, அதனால் அங்கே போயிட்டுருக்கேன். என்ன தான் அம்மா வர சொன்னால் கூட கொஞ்சம் இது இருக்கணும் இல்லைடா, அந்த இடத்த மட்டும் மறைச்சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை இலையை எடுத்து கட்டி மறைச்சி ஆணுறுப்பை மறைச்சி அனுப்புகிறான். இந்த காந்தாரியானவள் மகன் அறைக்கு வந்த உடனே தன்னுடைய கட்டி வைத்திருந்த கண்களை திறந்து தன்னுடைய காந்த சக்தியை அந்த கண்ணில் உடம்பில் இருக்கிற அத்தனை சக்தியும் சேர்த்து பார்வையால் உச்சந்தலையிலிருந்து அப்படி பார்த்துக்கிட்டே வரா. தலையிலிருந்து அப்படியே வைரமாகிட்டு வருது. யாருக்கு? துரியோதனனுக்கு. இடுப்பாண்டை வந்து அப்படி கையில் தொட்டுட்டே வரா. என்னடான்றா, இந்த மாதிரி ஒரு நடந்து போச்சு, கண்ணன் வந்து இதை அசிங்கமாக இருக்குது கட்டி சொல்லிட்டான்னு சூழ்ச்சி பண்ணிட்டானே. இருந்தாலும் அந்த பார்வை அந்த இடை அளவுக்கு வைரமாக இருந்தது. அந்த இடைக்கு கீழே தொடை, அதெல்லாம் மகாபாரதத்தில் தொடையை தட்டி காட்டுவார் கண்ணன், தொடை மேல் பீமன் அடிப்பான், அவருடைய உயிர் பிரியும். மற்ற இடம்லாம் வைரம், எதாலையும் எதுவுமே பண்ண முடியாது. இது கண் திருஷ்டி. இன்னும் விஞ்ஞானமாக நம்ம எடுத்துக்கிட்டால் அழகாக சொல்லலாம், ஸ்கின்னஸ் சாதனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஸ்கின்னஸ் புக்கில் போயிட்டு கந்திருஷ்டி பற்றி தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ கூகுள் ஈஸியாக இருக்குது வசதி, அதில் போய் பார்த்தாலும் தெரியும். ஜெர்மனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய வால் கிளாக், டைமிங் மணிகூண்டு, அதில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ டன்னு கணக்கில் வெயிட் அந்த வால் கிளாக், அந்த கடிகாரம். அதில் ஒவ்வொரு முள்ளுமே பல டன்னு, 2 டன்னு 4 டன்னு, சிறு முள் பெரு முள் எல்லாமே டன் கணக்கில் இருக்கும். அவ்வளோ வெயிட்டு. காலத்தால் அது நின்னதே கிடையாது. அப்படிப்பட்ட கடிகாரத்தை கண் அசைவால் கண் பார்வையில் ஒருத்தர் நிறுத்தி காட்டினார். சக்தியை திரட்டி அப்படி கண்ணை காட்டுறா, அந்த முள் நில்லுன்னா நிற்குது. இது ஸ்கின்னஸ் சாதனை. அப்போ கண்ணுடைய சக்தி அவ்வளோ. அப்போ தீய எண்ணங்களோடு, ஐயோ அவனுக்கு என்னடா திடீர்னு இப்படி ஆகிட்டானே, நம்ம பணக்காரன் ஆகிட்டானே, எப்படா சம்பாரிச்சான், அப்படி ஏதோ ஒரு வகையில் அது பெண்ணோ ஆணோ உறவினரோ நண்பர்களோ நினைக்கும் போது அது திருஷ்டியாக, ஐயோ இவ்வளோ அழகாக இருக்குது, அன்பாக நினச்சா கூட அது திருஷ்டி தான். ஐயோ இந்த குழந்தை இவ்வளோ அழகாக இருக்குது, அதனால தான் குழந்தை பிறந்திலிருந்து சுற்றி போடுவாங்க. ஒரு திருமணம் நிகழ்ச்சி போய்ட்டு வந்து ஆழம் எடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த திருஷ்டின்றது உண்மைன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தை சொன்னேன் நான். இந்த திருஷ்டியை போக்குறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. திருஷ்டியை போக்குறது ரொம்ப எளிமையானது, அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் எல்லாம் ஒரே அளவு கிடையாது. திருஷ்டின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்னா இதுக்கப்புறம் இன்னும் 2 வார்த்தை இருக்குது, அது இது வரைக்கும் நிறைய யாரும் பயன்படுத்தினது கிடையாது. திருஷ்டியோட ஓமல், பேரோமல், போரோமல், இவ்வளோ விஷயம் இருக்குது. கிராமத்தில் கேள்விப்பட்டிருக்கு, ரொம்ப ஓமல் பண்ணுவாங்க. ஓமல்னா என்ன? திருஷ்டிக்கே இவ்வளோ விஷயம் சொல்ல வேண்டியது, ஓமலுக்கு என்ன சொல்கிறது? அப்போது திருஷ்டியோட ஓமலும் ஊரோமலும் போரோமலும் சேர்ந்து கொண்டால் அதை ஈடு கொடுக்கவே முடியாது. சும்மா உப்பு எடுத்து சுற்றி போகிறதாலேயோ ஆழம் எடுத்து சுற்றி போகிறதாலேயோ நிறைய சுற்றி போடுவாங்க. கிராமத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது தொடப்பங்குச்சியை காய்ச்சி சுற்றி போடுவாங்க. தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, முக்கண்ணு இருக்கிற அந்த ஓடு எரித்து அந்த விளக்கை சுற்றி போடுவாங்க. நிறைய சுற்றி போடுவாங்க. இப்படிப்பட்ட நிறைய பரிகாரங்கள் இருக்குது. ஆனால் திஷ்டி பொறாமை இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் வரும்போது அதற்கான பரிகாரங்கள் வேறு. அப்படி வரும்போது அதுக்கு ஒரு தனி எபிசோடு தான் பேசணும். ஆனால் திருஷ்டி என்பது உண்மை. திருஷ்டி வராமல் நடந்துக்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். அந்த திருஷ்டி எளிமையாக தினம் சுற்றி போட்டுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கலாம். பெருசாக இருந்தால் நல்ல நிபுணர்களை, சாஸ்திரம் தெரிஞ்சவங்களை போய் சார்ந்து அதற்கான பரிகாரங்களை பண்ணுறது, அல்லது இதே நிர்வாகத்தில் இன்னொரு எபிசோடில் கேட்டாங்கன்னா அதுக்கான பரிகாரங்களும் நான் சொல்ல தயாராக இருக்கேன். எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன். ஆசீர்வாதம். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்தி அகோரம் வழங்கும் செல்வின்ராஜ் ஜேவியர் இயக்கத்தில் சதீஷ் நடிக்கும் காஞ்சூரிங் கண்ணப்பன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.